தினமொரு வசனம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். சிலர் ஆவிக்குரிய ஆர்வமும் ஆசையும் உடையவர்களே, ஆயினும் அவர்களின் இலக்கு உலகம் சார்ந்தவைகளாக உள்ளன. பணம், பொருள், புகழ், அந்தஸ்து, சௌகரியம் போன்றவைகள் அவர்களின் இலக்காக உள்ளன. எனவே அவைகள் நித்திய இலக்குகளின் மேல் உள்ள ஆசையை தனிந்து போக செய்து விடுகிறது. என்றும் நினைவை விட்டு நீங்காத அளவிற்கு கர்த்தருக்காக இந்தியாவில் மாபெரும் காரியங்களை செய்தவர் வில்லியம் கேரி. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற இந்தியாவிற்கு வந்த அவர் தன்னுடைய ஊழிய பாதையில் பல்வேறு இன்னல்கள் அடைந்தார். மனநிலை சரியல்லாத தன்னுடைய மனைவியின் நிமித்தம் அவர் தினமும் பல சிரமங்களை பட நேர்ந்தது. சிறு வயது மகனை இழந்த துயரம் அவரை வெகுவாக வாட்டியது. ஆயினும் தன் தேசத்தை விட்டு வந்த அவர் ஒரு முறை கூட திரும்பி செல்லவே இல்லை. அவருடைய வாழ்க்கை கடைசி வரை தேவன் அவருக்கு நியமித்த இலக்கையே நோக்கி தொடர்ந்து சென்றது. இறை வாழ்க்கை அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவன் நமக்கு நியமித்த இலக்கை நோக்கி தொடர்ந்து செல்ல வேண்டிய வாழ்க்கையாகும். அங்கே பின்னோக்கி பார்க்கும் அனுபவம் இருக்கக்கூடாது. லோத்துவின் மனைவிதான் தான் விட்டு வந்த சோதோமை விட்டு இதயத்தை பிரிக்க இயலாதவளாய் பின்னோக்கி பார்த்து கொண்டே நடந்தாள். இலக்கை நோக்கி தொடராத அவள் அங்கேயே அழிந்து போனாள். தேவன் நியமித்த ஆசீர்வாத இலக்கின் மேல் கண்களை பதிக்காமல் விட்டு விலகி வந்த எகிப்தின் அடிமைத்தன உணவை எண்ணி ஏங்கிய இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் அழிந்து போனார்கள். நம்முடைய இறை வாழ்க்கையில் உறுதியான ஒரு இலக்கு வேண்டும். அதுவே அனுதினமும் நம்முடைய இதய துடிப்பாக இருக்க வேண்டும். ஆபிரகாம், யோசேப்பு போன்றவர்கள் அத்தகைய இதய துடிப்பை உடையவர்கள். அவர்களின் வாழ்க்கை பாதையில் பலவித சோதனைகளும் போராட்டங்களும் குறுக்கிட்டன. தேவன் காண்பித்த திசையை விட்டு விலகி போகத்தக்க விதமான பல தடைகள் வந்தன. ஆனாலும் அவர்கள் பின்னோக்கி பயணம் செய்யாமல் இலக்கை நோக்கி பயணம் சென்று தேவனுடைய நற்சாட்சியை பெற்றார்கள். தேவன் காண்பித்த திசைதான் என்னுடைய இலக்கு என்ற எண்ணம் உறுதிப்பட்டு விட்டால் எதுவும் நம்மை பின்னோக்கி பார்க்க வைக்க முடியாது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை குறித்து உம்முடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.